அண்மை செய்தி. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். என்னென்ன விவாதிக்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜூன் 4ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்ய 80% வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் செயல்பட வேண்டும் எனவும், மீட்பு உபகரணங்கள், முதல் நிலை மீட்பாளர்கள் மற்றும் மீட்பு படையினர் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தேவையான பகுதிகளில் மீட்பு படையினரை முன்கூட்டியே நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நிவாரண மையங்களில் மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் மழைநீர் தேக்கம், மரங்கள் விழுதல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பருவமழை கால நோய் தொற்றுகளை தடுக்க உள்ளாட்சி மற்றும் மருத்துவத்துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும், பலவீனமான மின் கம்பங்கள் மற்றும் மின் கோபுரங்களை உடனடியாக சீரமைக்க மின்துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக நீர்நிலை தூர்வாறுதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை விரைவுபடுத்தவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 4 மாதங்களுக்குள் அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் முடித்து எந்த ஒரு பேரிடரையும் எதிர்கொள்ள முழு நிலையில் தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன், தலைமைச் செயலாளர், பல்வேறு துறை சார்பான செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காணொலி காட்சி வாயிலாக நீலகிரி, திருநெல்வேலி, தென்காசி, திருப்பூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.